பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு நிவாரணம் அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். சேதமடைந்த குடிசைகளுக்கு தலா ரூபாய் 10,000. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட முன்னுரிமை என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. (33% பாதிக்கப்பட்ட நெற்பயிர், பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் நிவாரணம். 33%க்கு மேல் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் நிவாரணம் வழங்கிட தமிழ்நாடு அரசு ஆணை. இந்த முறையாவது தமிழ்நாடு வெள்ளத்துக்கு 2000 கோடி நிவாரணத் தொகையை விடுவிக்க வேண்டும். மக்களவையில் மத்திய அரசுக்கு திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை. பெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டில் 12 பேர் உயிரிழப்பு. திமுக குழு தலைவர் TR பாலு மக்களவையில் அறிவிப்பு. பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரணத்துக்காக மத்திய குழுவை அமைச்சர் அமித்ஷா அனுப்ப வேண்டும். மாநிலங்களவையில் மதிமுக எம்பி வைகோ வலியுறுத்தல். கடலூரில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சேத விவரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவு. சேலம் மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை பார்வையிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. வானிலை எச்சரிக்கையை அரசு கருத்தில் கொண்டிருந்தால் சேலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்காது என்று குற்றச்சாட்டு. சாத்தனூர் அணையை சரியாக தூர்வாராததே மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம். மத்திய அரசிடம் நிதி கேட்டோம், ஆனால் தரவில்லை என்று பழி போடுவதாகவும் விழுப்புரத்தில் அண்ணாமலை பேட்டி. சாத்தனூர் அணையின் நிலை குறித்து 5 வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. முன் அறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் வெளியேற்றப்பட்டதாக சிலர் பொய் செய்தி பரப்புவதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். விழுப்புரம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி. ஆவேசமடைந்த மக்கள் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசியதால் பரபரப்பு. மழையால் பாதிக்கப்பட்ட டிபி சத்திரம் பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்கினார் தவேக தலைவர் விஜய். அரிசி, உடை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். திருவண்ணாமலை மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் எஞ்சிய 2 உடல்களில் ஒரு உடல் மீட்பு. பாறைக்கு அடியில் சிக்கியிருக்கும் மற்றொரு உடலை மீட்கும் பணி தீவிரம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே 100 ஏக்கருக்கும் மேலான வாழை மரங்கள் சேதம். சேத விவரங்களை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு கணக்கெடுப்பு. பெரம்பலூர் அருகே ஏரியின் கரை உடைந்து விவசாய நிலங்களுக்குள் புகுந்த வெள்ள நீர். பொதுப்பணித்துறை கரையை பலப்படுத்தி நீர் வெளியேற்றத்தை தடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல்.
தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜாபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக கூறி பொறுப்பை தட்டிக்கழிக்க முடியாது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த அவதூறு வழக்கில் EPS பதில் மனு தாக்கல். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த கோரிய வழக்குகள் தள்ளுபடி. அனைத்து தொழிலாளர்களுக்கும் பண பலன்களை வழங்கவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. வருகிற 18ஆம் தேதி திமுக தலைமை செயற்குழு கூட்டம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. மெத்தபட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர் சிக்கினார். பிடிப்பட்ட காவலர் ஆனந்திடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் சானிடைசர் பேரல் வெடித்து விபத்து. 2 தூய்மை பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் கார் ஒன்று முற்றிலும் எரிந்து சேதம். திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்கு விமர்சனங்கள் வெளியிட தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. மத்திய மாநில அரசுகள் யூடியூப் நிறுவனம் பதில் அளிக்க உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைப்பு. அதானி சம்பல் விவகாரங்கள் தொடர்பாக கடும் அமளி. மக்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. டெல்லி நொய்டா எல்லையில் விவசாயிகள் 2வது நாளாக போராட்டம். பெண்கள் உள்ளிட்டோரை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் அறிவிப்பு நாளை வெளியாகும் என எதிர்பார்ப்பு. 5ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் மும்பை ஆசாத் மைதானத்தில் முன்னேற்பாடுகள் தீவிரம். சம்பல் சம்பவம் சிறுபான்மையினர் உடனான சகோதரத்துவத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மக்களவையில் சமாஜ்வாதி MP அகிலேஷ் யாதவ் கடும் தாக்கு. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் ஊபர் படகுகள் அறிமுகம். 1 மணி நேரத்திற்கு 800 ரூபாய் கட்டணம் என்ற நிலையில் வரவேற்பு. இந்திய சீன உறவுகள் தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது. மக்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு.